Hi friends, welcome to Kulanthai Nila. இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரெட் ஸ்நாக்ஸ் தாங்க குழந்தைகளுக்காக பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் குழந்தைகளுக்கு. அவங்க ரொம்பவும் விருப்பமாகவே சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ பிரெட் ஸ்நாக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 7 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்குங்க. தேங்காய் அரை கப் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முந்திரி 5 எடுத்துக்கலாம். ஏலக்காய் 2. ஆயில் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ப்ரெட்டை சின்ன சின்னதாக இந்த மாதிரி புட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். அப்புறம் முந்திரி 5 போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டிக்கலாம். நல்லா கொழுக்கட்டைக்கு பண்ணுவோம்ல ரவுண்ட் ஷேப்பு, அந்த மாதிரி பண்ணி உருட்டிக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நான் செஞ்சதுக்கு 10 வந்திருக்கு. உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரெட்டெல்லாம் அதிகமாக ஆக்கிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ அதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ரவுண்ட் பால்ஸை இதில் போட்டு பொரிக்கலாம். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பொறுமையாக போட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே சளி அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னு சில பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்குங்க. அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்குங்க. ஒரு வெத்தலை எடுத்துக்குங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் போட்டுக்குங்க. அப்புறம் ஒரு கிராம்பு, இது நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் தண்ணி வரணும். அதை நல்லா கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு 2 நாள் கொடுங்க. சளிலாம் சரியாயிடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிரெட் ஸ்நாக்ஸை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சுவையான சூப்பரான பிரெட் ரவுண்ட் பால் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்நாக்ஸை 1 வயது மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.